சரி, அப்போது இப்போ வீக் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா சிங்சு ஈன்னு சொல்லணும். வீக் அப்படின்னாலே வந்துட்டு சிங்சு ஈ. சிங்சு ஈ அப்படின்றது வந்து மண்டே. இங்கே பாருங்களேன், இப்போ வந்து XINGHA சிங்சு எப்படி சொல்லணும்? சிங்சு. அப்போது இந்த சிங்சு அப்படின்னா வீக்கு. ஓகே, அதே மாதிரி முதல்ல இந்த நம்பர்ஸ் வச்சு அசோசியேட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். யுவேனா வந்து மந்த்து. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த தியன் முடியுது எல்லாமே வந்து டே. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், இந்த நியூஸ் பேப்பர் எடுங்களா? எஸ், தேங்க்யூ. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், முதல்ல அவங்களது இயர் வந்துட்டு இப்போ அமெரிக்கனுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். முதல்ல இயரை, அதுக்கு அடுத்து மந்த்து, அதுக்கு அடுத்து டேட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்சு ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டியூஸ்டே. ஸோ நான் இந்த பேப்பரை வாங்கும்போது அதாவது ஏப்ரல் மந்த்து வித் 8th டேட்டு டியூஸ்டே விச் இஸ் ஆன் 2025. ஸோ அப்போ அவங்களது வந்து தி ஹையர் ஆர்டர்லேருந்து லோயர் ஆர்டருக்கு போகுது. ஓகேங்களா? நம்ம வந்து இதில் வந்துட்டு 2025லாம் நம்ம வந்து அமெரிக்கன் இதில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு மந்த்து, அதுக்கடுத்து அவங்களது MMDD YY. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா YYலேருந்து ஆரம்பித்து YY MMDD வித்து வீக்கு முதல் கொண்டு போடுவாங்க. ஓகே, சரி. அப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இது வந்து நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணுன்னா இப்படி தான் நான் கேட்பேன். சிங்சு, இந்த ஜி அப்படின்றது JIன்றது ஒரு கொஸ்டின் வேர்டு. அப்போ JI அப்படின்றது வந்து ஹவு மச் ஹாஸ் கான் பை, ஹவு மச் டேஸ் ஹாஸ் கான் பை அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னைக்கு இப்போ வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஈலேருந்து ஒரு 7 வரைக்கும் சொல்லுங்கள். 1லேருந்து 7 வரைக்கும் சொல்லுங்கள். பார்க்காம இல்லாட்டி பார்த்தா சொல்லுங்கள். ஓகே, சான், சி, ஓகே, ஓகே, லியோ, லியோ கடுத்து சி, பா, ஜியோ. ஓகே, இப்போ இங்கே வந்து நான் எழுதுறது வந்து சிங்சு. இப்போ நீங்கள் தான் இதை படிக்க போகிறீங்க. ஆனால் என்னென்னா ப்ரான்சியேஷன் வந்துட்டு இதில் கொஞ்சம் முக்கியம். அதனால சிங்சுஸு, சிங்சுவு, சிங்சு லியோ வரைக்கும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சிங்சு தியன் போயிடுவாங்க. ஏன்னா சி அப்படின்றது வந்து அங்கே நிறைய சீக்கு வந்து ப்ரான்சியேஷன் இருக்குது. அதனால் அவங்க சிங்சு தி இல்லைன்னா சிங்சு வீன்னு வந்துடுவாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ சிங்சு ஈன்னு என்ன சுதர்சன் உங்களுக்கு? Week 1. So which is Monday. Monday. Singshu R. Week 2 Tuesday. அதே மாதிரி சொல்லிட்டு வாங்க. Singshu San. Week 3 Wednesday. Week 3ன்றது weekday 3 Wednesday. Singshu C. Weekday 4 Thursday. Singshu U. Weekday 5 Friday. Singshu Leo. Weekday 6 Saturday. Singshu Pian 3 weekday 7 Sunday. அதே மாதிரி உங்களுக்கு இதே விஷயத்தை வந்து இன்னும் 2 விதமாகவும் சொல்லுவாங்க. These people also say லீபாய் அப்படின்னா மண்டே. இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் சிங்சுச்சு தே ஆர் கோயிங் வித் லீபாய். அந்த மாதிரி போகிறாங்க. லீபாய் லீபாய் சான், அதே மாதிரி லீபாய்ஸு அப்படியே போயிட்டே இருக்கணும். இன்னொரு விதம் வந்து எப்படின்னா சோயி அப்படின்வாங்க. சோயி இப்போ வந்து இந்த சவுத் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப் சைனா மெயினாக நம்ம இப்போ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் போகிறது சவுத் சைட் தான் போவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து பெய்ஜிங்கில் போயிட்டு இந்த ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக சில பேர் பெய்ஜிங் போவாங்க. பட் மோஸ்ட்லி எல்லாருமே சவுத் சைட் போகும்போது சிங்சு ஈ அப்படின்றது ஒன்லி ஃபார்மல் அஃபிஷியல். பட் கலோக்கியெல்லாம் வந்து பேசும்போது சோ அப்படின்வாங்க. சோயி சோசான் சோசு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இன்னும் வந்து இந்த வெஸ்ட் ஈஸ்ட் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லீபாய்னு போவாங்க. சேம் மீனிங். அப்போ என்ன பண்ணோன்னா நீங்கள் அப்போ அவங்க வந்து ஒரு வாட்டி இப்போ வந்து மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லும்போது we have to be very careful when they are pronouncing this 3 தான். மொத்தம் 3 தான் இருக்குது, அதுக்கு மேலே போகல. அப்போ வந்து சோயி அப்படின்றதும் நீங்கள் பார்க்கலாம். சோயி சோசான் இது. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து லீபாய் சொல்லிவிட்டு சோயி வந்து சொல்கிறீங்க. மீனிங் சொல்லணும். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் ஆரம்பத்தில். Zenshi
weekday 1 Monday, Xinxier, weekday 2 Tuesday, Xinchisan, weekday 3 Wednesday, Xinchisi, weekday 4 Thursday, okay, Xinchiu, weekday 5 Friday, Xinchilio, weekday 6 Saturday, Xinchitian, weekday 7 Sunday. Sunday. அதே மாதிரி இப்போ next start with Lipai. Lipai, weekday 1 Monday, Lipayer, weekday 2 Tuesday, Lipai San, weekday 3 Wednesday, Lipai C, weekday 4 Thursday, Lipai U, weekday 5 Friday, Lipai Leo, weekday 6 Saturday, Lipai Tian, weekday 7 Sunday. Sunday. அப்போ Lipai Tian அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, அதே மாதிரி Choi. Choi, weekday 1 Monday, Choi weekday 2 Tuesday, Choi San, weekday 3 Wednesday, Choi C, weekday 4 Thursday, Choi U, weekday 5 Friday, Choi Leo, weekday 6 Saturday, Choi Tian, weekday 7 Sunday. Okay. அதே மாதிரி they also go with Chomoன்னு சொல்லுவாங்க. Chomoனா வந்து வீக்கெண்ட். Chomo, okay. Chomo is Saturday and Sunday அப்படிங்கும்போது Chomo. என்ன கேட்பாங்க, Chomo நியோ ஷமதாஸ்வன் அப்படின்னா என்ன பிளான், வீக்கெண்ட் பிளான் என்ன? ஏன்னா இப்போ பிஸ்னஸ் இதில் இருக்கும்போது they always invite us for the dinner mostly. Okay. டின்னருக்கு கூப்பிடுவாங்க. அப்போ டின்னருக்கு கூப்பிட்டு இந்த டீல் பேசுறது, கான்ட்ராக்ட் பேசுறது, இது எல்லாமே இந்த அந்த வீக்கெண்டில் இல்லைனா வந்துட்டு டின்னரில் வந்து they will இது உங்களுக்கு அந்த ஒரு இதுவை கொடுத்துட்டு, அதாவது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நிறைய அவங்களோட வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அடிக்கடி போய் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு பார்த்துட்டு வரோம், இது பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையுமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ they are very என்ன சொல்கிறதுன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த விருந்தோம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் உண்டு. ஓகே, சரி. அப்போ இதுதான். அப்போ வீக்குக்கு மட்டுமே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. ஓகே, ஒன்று சிங்ச்சுன்னு சொல்கிறோம், இன்னொன்று லீபாய்ன்னு சொல்கிறோம், இன்னொன்று சோன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வீக்கெண்டுக்கு மட்டும் இந்த சோவில் இருந்து தான் எடுத்திருக்காங்க சோமோ. இந்த மோனாலே வந்து கெண்டுன்னு அர்த்தம். அப்போ சோமோ அப்படின்றது வந்து வீக்கெண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கேருந்து வந்துட்டு தே ஆர் ஸ்டார்டிங் வித், இப்போ வந்து நம்ம வீக் 1ன்னு ஆரம்பித்தோம், ஆனால் வந்து மந்த்து ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்துன்னு ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து இது நம்ம பார்த்துருக்கோமா சுதர்ஷன், ஜனவரி டு டிசம்பர் பார்க்கல. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து 12 வரைக்கும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டு அதோட யூஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்து வந்து முடிஞ்சிடும். ஓகே, அதாவது மந்த் உங்களுக்கு புரிஞ்சிடும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இயூஏ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜான்வரி. ஆர்யூஏ ஆர்யூஏ இஸ் ஃபெப்ரவரி. மார்ச். ஓகே. சியூஏ எஸ்ஐஎம் இல்லையா, சியூஏ ஏப்ரல். ஓகே. ஊயூஏ மே. ஓகே. லியோயூஏ ஜூன். சியூஏ இதுதான் நீங்கள் வந்து சிக்கு தான் நீங்கள் சீன்னு சொல்லுவீங்க. ஓகே. சியூஏ ஜூலை. ஓகே. பாயூஏ ஆகஸ்ட். ஜூயூஏ செப்டம்பர். சியூஏ அக்டோபர். சியூஏ நவம்பர். சிஆர்யூஏ டிசம்பர். ஓகே. ஜிந்தியன் ஷு ஜியூஏ. சாரி, ஜிந்தியன் ஷு இன்னைக்கு எந்த மாதம்? இன்னைக்கா? ஜிந்தியன் ஷியர்யூஏ. இப்போ வந்து இது லாஸ்ட் மந்த். ஓகே, லாஸ்ட் மந்த் அப்படின்னும் போது என்ன சொல்றது, ஷங்கயுவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஷங்கயுவே ஷு ஜியுவே. லாஸ்ட் மந்த் இஸ் விச் மந்த்? ஆனால் இந்த ஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல் மீனிங் வந்து ஜிக்கு வந்துட்டு ஹவு மச் ஆர் ஹவு மெனி. அப்போ அவங்க லிட்ரலாக என்ன கேட்க வராங்கன்னா
எத்தனை மாதம் இது வரைக்கும் போயிருக்கு. ஓகே. அப்போ 11 months போயிருக்குன்னா அதுக்கு அடுத்த மாதம் நம்ம சொல்லணும். how many months has been passed by அப்படிங்கும்போது ஆமாம் ஜியோடைய லிட்ரல் மீனிங் இது. ஓகே, பட் இந்த டோட்டல் சென்டென்ஸ் இந்த டோட்டல் சென்டென்ஸோடைய மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷங்க அப்படின்றதே வந்துட்டு நான் அது வந்து இங்கே வந்து இது பண்ணுறேன். அது லைக் ஷங்க அப்படின்னாலே வந்துட்டு லாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஷங்க யுவே அப்படின்னும் போது லாஸ்ட் மந்த்து. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சொல்லணும்னா ஷியாக யுவே அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் மந்த். இப்போ அடுத்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து ஷியாக யுவே. ஓகே, அப்போ ஷங்க யுவே ஜி யுவே விச் மந்த் நான் how many monthsன்னு கேட்கிட்டா வந்து இங்கிலீஷ் ஒரு மாதிரி ஆகிடும். இங்கிலீஷே நமக்கு புரியாது அவங்க சொன்னாங்கன்னா. அதனால தான் அவங்க பேசினாங்கன்னா நமக்கு சுத்தமாக இங்கிலீஷ் பேசுனாங்கனாலும் நமக்கு புரியாது. ப்ரொனன்சியேஷன் வேறு ஒன்று, ப்ளஸ் அவங்களுடைய அந்த நேட்டிவ் ஸ்பீக்கிங்லேருந்து அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளுக்கு சத்தியமாக புரியாது. ஓகே, இப்போ என்ன சொல்லணும்? ஷங்க யுவே ஜி யுவே. ஷி யுவே. ஓகே, இப்போ நான் வந்து சி யுவே ஷம்ம யுவே 7வது மாதம் எந்த மாதம்? சி யுவே ஷம்ம யுவே. எந்த மாதம் கேட்குறேன், அதாவது எந்த அந்த மாதத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்குறேன். சி யுவே. ஓகே 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 அப்படி தானே சொல்ல முடியும்ல. ஓகே, நீங்கள் வந்து எனக்கு இங்கிலீஷில் சொல்லுங்கள். இப்போ சி யுவே ஷம்ம யுவே. நீ ஷோ இன் யூ நான் யூ ஹாவ் டு டெல் மீ இன் இங்கிலீஷ். ஜூலை. ஓகே, ஏன்னா அப்போ தான் வந்து இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம், இல்லைனா கிளாஸிஃபை பண்ணவே மாட்டோம். ஓகே, ஷு யுவே ஷம்ம யுவே. ஏப்ரல். ஷுன்றது தான் வந்து ஏப்ரல். ஷு யுவே 10வது மாதம். ஓகே. ஷு யுவே. ஷு அதாவது இந்த மூணுமே கன்ஃபியூஸ் ஆகும். ஷு ஷி ஷு. 4 7 10 எப்பயுமே இதோட ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும். அக்டோபர். ஓகே, நீதர் ஷங்ரு உங்களுடைய பர்த்டே. நீதர் ஷங்ரு ஷி ஷம்ம யுவே. ஷங்ரு இதே ஷங்கு தான். ஷங்ரு ஓத ஷங்ரு ஷியார் யுவே. ஸோ டிசம்பர் தான். எப்போ போச்சு? ஃபஸ்ட்டா? டிசம்பர் ஃபஸ்ட்டா? வெரி குட், சூப்பர். அப்போ வந்து இப்போ அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஓத ஷங்ரு ஷியார் யுவே ஈ ஹவ். ஹவ்னா டேட். ஈ ஹவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு. ஹவுன்னு அர்த்தம் டேட்டு. ஆனால் நம்ம ஒன் டேட்டுன்றது லிட்ரல் மீனிங் நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் இங்கிலீஷில் நம்ம வில் பி புட்டிங் எஸ்டி ஆன் த டாப், ரைட்? 1 ST போட்டுட்டு போடுவோம், டேட்டுன்னு போடுவோம். அங்கே வந்து வெறுமனே அந்த எஸ்டின்றதுலாம் கிடையாது, கார்டினல் நம்பர்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஈ ஹவ். நீ மாமாத ஷங்ருஷி ஷம்ம யுவே. மாமா ஷங்கு ஞாபகம் வரல, இதை குத்து குதிப்பாக சொல்லலாம். ஜூயுவே. ஷம்ம ஹவ் வாட் டேட்? ஜி ஹவுன்னு கேட்கணும் ஆக்சுவலாக. ஜி ஹவ். ஜி ஹவ் ஷிசான் 13th. ஓகே, ஷிசான் இஸ் கரெக்ட். 13th September. 13னா ஷி போட்டு தான் சான் போடணும். கரெக்ட். ஓகே, ஷிசான் ஹவ். இல்லைனா வந்து தே வில் பி கன்ஃபியூசிங் வித் நல்ல நமக்கு மாதம் இல்லை இருந்தாலும் வந்து தே வில் பி திங்கிங் ஒரு ஆம்பிகுவஸாக இருக்கும். அதனால ஆல்வேஸ் எண்டட் வித் ஹவ். ஓகே, அப்போ இப்போ வந்து நம்ம எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா ஜிந்தியன் ஜி ஹவ் இன்னைக்கு என்ன டேட்டு? அதை வந்து எப்படி சொல்லலாம்? ஜிந்தியன் திருப்பி பேப்பர் எடுத்துக்கலாமா? ஓகே,
Jintian Ershiju. 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 Ershiju how? Ershiju how? நாளைக்கு Mingtian Ji how? Mingtian அது எப்படி சொன்னா Mingtian அதுக்கு அடுத்து இந்த டேட் சொல்லுங்க. Sanshi how? எப்படி சொன்னா Sanshi how. Mingtian ஷு Sanshi how. சரி இதெல்லாம் போல இருக்கேன். சூப்பர். இந்த இடத்துல நான் போட்டுடுறேன். ஓகே இப்போ ஜின்தியன் முதல்ல எப்படிலாம் ஒரு டே இன்னைக்கு என்ன டேட்டுன்றது எப்படிலாம் கேட்கலான்றது. ஓகே ஜின்தியன் ஜி ஹவ். ஓகே ஜோத்தியன் ஜி ஹவ். அப்புறம் வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு மிங்தியன் ஜி ஹவ் அப்படின்னா என்ன டேட்டு. ஓகே அதே மாதிரி வந்து ஜின்தியன் ஜியுஏ அதே மாதிரி கேட்கலாம். மிங்தியன் ஜோத்தியன் கேட்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா யுஏன்னு வரும்போது நம்ம என்ன சொல்கிறது ஷங்க யுஏ ஜியுஏ லாஸ்ட் மந்த் என்ன மந்த் அப்படின்னு கேட்குறோம். ஓகே ஷியாக யுஏ ஜியுஏ. ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்ன மந்த். ஷியாக அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு, ஷங்க அப்படின்னாலே லாஸ்ட் மந்த். ஓகே அப்புறம் வேறு என்ன கேட்கலாம்னா ஜின்தியன் ஜீனியன் எத்தனாவது வருஷம். நியன்னா என்ன அர்த்தம். ஸோ டுடே இஸ் விச் இயர். அப்போ நம்ம வந்து 2025 இருக்கோம் இல்லையா. 2025. ஆனால் இங்கே மட்டும் நல்ல வேலை சேர்த்து சொல்ல மாட்டாங்க. ஜெர்மன் மாதிரி ஃப்ரெஞ்சு மாதிரி சேர்த்து சொல்ல மாட்டாங்க. தே வில் கோ பை நம்பர். எர்னா 2, லிங்னா 0, எர்னா திருப்பி 2, ஊனா வந்து 5. எர்லிங் எர்வு இது நம்ம விட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இயர் தான் நான் இனிமேல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எர்லிங் எர்லியோ இன்னும் 2 நாளையில் எர்லியோவாக மாறிட்டு போகுது. ஓகே ஸோ இப்போ ஜின்தியன் ஜீனியன் கேட்டால் இப்படி சொல்லணும். அதே மாதிரி வேறு என்ன கேட்கலான்னா சூனியன் போன வருஷம். சூனியன் ஜீனியன். சூனியன் அப்படின்னாலே போன வருஷம். சூனா டு கோ. நம்ம தமிழோட அப்படியே இது பண்ணிக்கலாம். சூனா போன, நியன்னா வருஷம், போன வருஷம் எத்தனாவது வருஷம். ஓகே ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கோ இயர் அப்படின்றது தான் வந்து நான் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நான் சொல்ல அந்த லாங்குவேஜ் அப்படி இருக்குது. ஓகே கோ இயர் இஸ் நத்திங் பட் நான் லிட்ரல் மீனிங் கோ இயர் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் இயர். ஸோ வாட் இயர். ஜீன்றது வந்து வாட் இயர்னு கேட்குறேன். ஸோ போன வருஷம் என்ன வருஷம். அப்போ யூ ஹேவ் டு சே வாட் எர்லிங் போன வருஷம் இப்போதைக்கு ஓகே ஆல்வேஸ் இட்ஸ் ஃபாலிங் வர இல்லையா. இட்ஸ் ஆல்வேஸ் ஓகே. இப்போ ஆர் யூ ரெடி ஃபார் த ரேபிட் ஃபயர். ஜின்தியன் ஜி ஹவ். ஜின்தியன் டேட்டு தான் கேட்குறேன். ஓகே ஜியோனா இன்னைக்கு டேட்டு. ஜின்தியன் Ershiju how. Always ends with how. Ershiju how. Jintian Singchiju. அது நான் இங்கே போடல. ஜின்தியன் சிங்சுனாலே பீக் இல்லையா. சிங்சுஜு இன்னைக்கு எத்தனாவது நாள் பீக் டே. ஓகே ஜின்தியன் ஜென்ஷு இப்போ ஒரு லாங் கொஸ்டின். ஜின்தியன் சிங்சுனியன் நியன் வருஷம். சிங்சுனியன் சிங்சுயுவே ஜின்தியன் ஜீனியன் ஜியுவே ஜி ஹவ் சிங்சுஜி. எப்படி 4 விஷயம் கேட்டிருக்கேன். ஜி அதாவது ஜீனியன் எத்தனாவது வருஷம், ஜியுவே எத்தனாவது மாதம். அது அப்படியே அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்து அது அப்படியே ஓகே. ஜி ஹவ் அதுக்கு அடுத்தது வந்து சிங்ச்சு ஜி. இதுக்கு மட்டும் பின்னாடி வந்துடும். இது எல்லாத்துக்குமே ஜி ஜி ஜின்னு ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்படின்னால ஜினாலே கொஸ்டின் அர்த்தம். வருஷம் மாதம் டேட்டு வாரத்தோடைய நாள்.
அப்போ நீங்கள் ஜிந்தியன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜிந்தியன், எர்லிங், எரு, திரும்ப ஜிந்தியன் யூஸ் பண்ணலாம். இல்லை வேண்டாம், ஒரு வாட்டி. ஓகே. மாதம் பார்த்தோமே 12வது மாதம் 10/2/12. ஷியர், ஷியார்வே. ஷியார்வே. என்ன டேட்டு? 2/10/9. அப்போ அர்ஷிஜியோ ஹவ். அர்ஷிஜியோ ஹவ். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் சிங்ச்சு. ஓ மார்ச். சிங்ச்சு சிங்ச்சு சிங்ச்சு. ஓகே சரி. ஓகே, இப்போ வந்து அதே கொஸ்டின் நான் திருப்பி கேட்குறேன். இதையே நீங்கள் பார்த்து சொன்னாலும் ஓகே, இல்லை ஞாபகம் வச்சு சொன்னாலும் ஓகே. ஓகே, ஜிந்தியன், ஜீனியன், ஜியூஏ, ஜி ஹவு, சிங்ச்சு. சேம் கொஸ்டின் பார்த்துக்கோ. ஜிந்தியன், எர்லிங், எரு, எர்லிங், எர்வு. ஓகே. ஷியர், ஷியார்வே. ஷியார்வே. ஓகே. Arshijio how. Okay. Zinchi. ஓகே, இப்போ சுதர்சன் இதில் இந்த இடத்துல ஹவ் வருது இல்லையா? இப்போ நம்ம ஏற்கனவே நீ ஹவ், அதுலேயும் ஒரு ஹவ் வருது. அந்த ஹவ் வந்து குட்டு. குண்டா. ஆமாம், GOOD. குட்டு ஹவ் அது. குட்டு ஹவ். இன்னொன்று வந்து நம்ம பார்க்குறது வந்து இன்னொரு இது வந்து ஹவ் வந்து டேட்டு. இங்கே இருக்கு. இப்போ இது வந்து இந்த ஹவ் தான் வந்து குட். இந்த ஹவ் வந்து இந்த ஹவ் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இது டேட். கீழே இறங்கினா டேட்டு. ஹவ் வந்து தேர்ட்டோ ஹவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஹன் ஹவ். நீ ஹவ்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஓ ஹன் ஹவ். ஹன் ஹவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி. இப்போ இது வந்து நான் ஒருத்தருக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுத்தேன். அதே மாதிரி இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து let us assume that this is the month of 2019. ஓகே, அப்போ வந்து you have to say that and also it is ஈனா வந்து this one is this. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்படின்னா அது மண்டே. 2 கோடு போட்டிருக்காங்கல்ல, அப்படின்னா இது வந்து டியூஸ்டே. 3 கோடு போட்டிருக்காங்க, இது வந்து வெனஸ்டே. இதில் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து தேர்ஸ்டே. அதாவது 4வது நம்பருக்கு we have to go on like this. இப்படி போடுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஊ வந்துட்டு இப்படி போடுறதுன்றது which is ஃப்ரைடே. அதே மாதிரி லியோ வந்துட்டு இப்படி போடுவாங்க which is சாட்டர்டே. this one is which is சண்டே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணியிருக்காங்கல்ல, 10 சர்க்கிள் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை மட்டும் இப்போ சொல்லணும். அப்போது ஜிந்தியன் ஷு, ஆர்லிங், ஈ ஜியோ, நியன் என்ன டேட், என்ன இது வந்து இது வந்து எத்தனாவது மாதம்? யூ ஹாவ் டு கோ ஆன் வித் த யுவே. நெக்ஸ்ட்டு வந்து யுவே போயிடணும். அப்போ இது சான் யுவே, மார்ச். ஓகே, சான் யுவே. அதுக்கடுத்து நம்ம we have to be followed by the date இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து ஈ ஹவ். அதுக்கு அடுத்தது which is என்னது? சிங்ச்சு ஆர். ஸோ வீக்கோடைய டே. இவ்வளோ பெருசு நீங்கள் சொல்லணும். அப்போ தான் இது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா we have been like used to the American and the Britain dates, அதாவது இந்தியன். ஓகே, ஸோ எங்கே சொல்லுங்கள் இப்போ வாங்க. அவங்க ஃபார்மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இந்த 11th வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் முதல்ல இதை நான் சொல்லிட்டேன். இப்போ 11th சொல்லுங்கள். இயர்லேருந்து தான் எப்பயுமே ஆரம்பிக்கும். எர்லிங், ஜியோ,
நியன் நியன். மார்ச் வந்து என்ன சொல்லுவோம்? வந்து சான்யே சான்வே. சான்யே சான்வே. ஷி ஷி ஹவ் ஷி ஹவ். ஃப்ரைடே சின்சன் சிங்ச்சு சின்சன் ஊ ஊ. சிங்ச்சு ஊ. சிங்ச்சு ஊ. அதுதான். ஓகே. அதே மாதிரி இப்போ இதில் வந்து 30ஆம் தேதி சொல்லுங்கள். இப்போ செப்டம்பர். let us assume that it is our 2009 ஈஸியாக போயிடும். ஓகே. 1993 செப்டம்பர் 30th. இது எப்படி சொல்வீங்க? ஜூசான் நியான் 30th ஷன்ஷி யூ சன்ச்சு ஹவ். sorry இது வந்து 5. ஊ ஹவ் ஊனா பிக் டே. 30th ஹவ் கரெக்ட். அதோட முடிச்சுட்டு அதுக்கடுத்து we have to go on with the big day இல்லையா? sorry ஜென்ஷன் சிங்ச்சு ஊ. சிங்ச்சு ஊ. அதை தான் அவங்க இப்படி போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து சிங்ச்சு ஊ. இதுனா ஊன்னு அர்த்தம். ஊனா 5th. ஓகே. சரி. அதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே. ஐ எம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் லெசன். ஐ எம் சைனீஸ். இது நம்ம பார்த்துருக்கோமா சுதர்சனா இந்த லெசன்? கொஞ்சம் போரிங்காக இருக்கு. இல்லை அந்த டோன்ஸ் பார்த்தோம். இந்த தேர்ட் இந்த மாதிரி பார்த்தோம். இல்லை இந்த மாதிரி பார்க்கவே இல்லைல்ல. இந்த டோன்ஸ் தான் பார்த்தோம். ஓகே. ஓகே. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து தேர்ட் டோன். இப்போ வந்து ஐ எம் சைனீஸ் அப்படின்றத இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? நீங்கள் வந்து இப்போ நம்மலாம் யார்? ஓஷு இந்தூரன். அப்போ என்ன சொல்கிறோன்னா ஐ எம் சைனீஸ். இல்லைன்னா வந்து அவங்க இப்படின்னு சொல்லுவாங்க இந்துதா. ஓஷு இந்துதா. ஓகே. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க? நீக்கன். இப்போ தேர்டும் 4th இது வந்து இதுவாகும்போது இது வந்து எப்படி ஆகுதுன்னா நீக்கனில் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்குது பாருங்கள். நீக்கன் இருக்கு. இது இப்படி ஆரம்பித்து நீ அப்படின்னு மேலே ஏறுது. நீக்கன். ஓகே. அதே மாதிரி இது வந்து தேர்ட் டோனில் ஆரம்பித்து ஃப்ளாட்டாக போகுது. அப்போது இது வந்து நான் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகே. லெட் அஸ் டேக் தட் திஸ் ஒன். இது என்ன பண்ணுறாங்கன்னா நீ திங் அப்போ இதுக்கு பேர் தான் வந்து தேர்ட் டோன் சந்தின்னு பேர். அப்போது அது வந்து எதோடு எடுக்குதோ அது அப்படியே அந்த ஃப்ளோவை பிடிக்கும். தேர்ட் டோனில் ஆரம்பிக்கும் போது மட்டும். அதே மாதிரி தேர்ட் டோன் யூசுவலி நீங்க ஒரு மாதிரி சொல்லிடுங்க. ஆமா. நீ அப்படிதான் இங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க. நீ. ஆனா என்ன ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய டோன் இப்போ நம்ம வந்து தேர்ட் டோனை வந்து தனியாக தான் பார்த்துருக்கோம். ஆமா. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரேஸில் தான் பார்த்துருக்கோம். இப்போ வந்து இது இப்போ நீன்றது ஒரு வேர்டு, கன்றது ஒரு வேர்டு. அப்போ 2 வெக்காபுலரியில் வரும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வெக்காபுலரியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த தேர்ட் டோன் மேலே வந்துடும். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் தனியாக சொல்கிற மாதிரி வராது. எக்ஸாக்ட்லி. ஓகே. அப்போ என்ன பண்ணுறோன்னா அதுதான். அப்போ நீ கண் அப்படின்னு இறங்கிடுறோம். நீ திங் அப்படின்னு இழுத்துட்டே போகிறோம். அதே மாதிரி நீ லை அப்படியே மேலே ஏற்றுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நீ அப்படியே இது பண்ணிட்டு அவங்க வேறு இறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுவும் அப்படியே தேரியே போயிட்டே இருக்குது. நீலாய் அப்படின்றது ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறதும் செகண்ட் டோன் தான் இருக்குது. அப்போ தேர்டும் செகண்டும் வரும்போது மேலே ஏற்றி சொல்லிட்டோம். நீலாய்
ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்டு. அப்படியே இது வந்து இதுக்கு இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன் நான். லெட் அஸ் டேக் திஸ் ஒன். ஓகே, இந்த கலர் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிக்கும் போதே நீல தான், இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி தேர்ட் டோன் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். நீ மண், ஏன்னா இந்த மண் மேலே எந்த டோனுமே இல்லை. அப்போ அது யூஸ்வலாக மேலே போயிருக்கலாம். ஆனால் பட் மண்ணுன்றது வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நீயோடைய டோனை எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் நீ மண். சரி, இதெல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இதெல்லாம் வந்து மேக்ஸே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் போல இருக்கு இதோட, இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, மை அட்வைஸ் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் நீ கண், வாட் எவர் வி ஆர் ஹியரிங், ஜஸ்ட் இமிட்டேட் 5 times. நீ கண், நீ திங், நீ லாய், நீ மண். இப்படி தான் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுமே தவிர, திஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக். இது வந்து நம்ம வந்து வென்வி என்ன சொல்கிறதுனா அங்கே போய் இருந்து பேசி பழக தான் இது வருமே தவிர, இல்லைனா என்ன மாதிரி வந்து டீச் பண்ணிகிட்டே இருந்தால் வரும். இல்லைனா வந்து வி கான்ட் ஏபிள் டு ரீடைன் இட். ஸோ வாட் எவர் வி ஆர் லிசனிங் அதை நம்மளால் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, இமிட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா வி கேன் ஏபிள் டு கிராஸ்ப் இட் இன் ஓவர் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அதுதான் நம்மளுக்கு ஸ்போக்கன் மேண்டரினில் ஹெல்ப் பண்ணும். ஈவன் இந்த ரைட்டிங்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்படி தான் வந்து போயாகும், வேறு வழியே கிடையாது. ஓகே, சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சுதர்சன். நீ கண், நீ திங், நீ லாய், நீ மண். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இதிலே வந்து ரெட்ரோஃப்ளெக்ஸ்ன்னு இருக்காங்க. இப்போ இந்த ரெட்ரோஃப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து இந்த ஆர் வச்சு பேசுகிறது. இந்த ஆர் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெய்ஜிங் டயலெக்டோடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ரொனவுன்சியேஷன் பேட்டர்ன். இவங்க இது வச்சு இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம சென்னையில் பேசுகிற தமிழுக்கும், இப்போ இதே வந்து கொஞ்சம் அப்படிலாம் போனீங்கன்னா, இப்போ இந்த சேலம் சைடு அவங்கெல்லாம் போகும்போது அவங்க அந்த தமிழே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க இல்லையா. அது வந்து நம்ம வந்து விச் வி டோன்ட் யூஸ் இட் நார்மலி ஹியர். ஓகே, சில பேர்லாம் அதுங்காட்டியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுங்காட்டி அது மாதிரிலாம் எனக்கு கேட்கும் போது அது வந்து அதுவும் தமிழ் தான், பட் வி யூஸ் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதே மாதிரி நம்ம அங்கே போய் பேசும்போது வி யூஸ் இட் இன் அ வெரி ரிஃபைன்ட் வே ஆஃப் ஸ்பீக்கிங், விச் வி டோன்ட் யூஸ் த கிளம்ஸி வேர்ட்ஸ் அண்ட் ஆல் வி டோன்ட் யூஸ். ஸோ அந்த மாதிரி இவங்களது வந்து கிளம்ஸி கிடையாது இவங்களது. ஸோ கிளம்ஸியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சவுத் சைனா. ஏன்னா அவங்க கேண்டோனீஸை வந்து மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் சவுத் லைக் கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த சைடில் பேசுகிற தமிழ் வந்துட்டு வாட் எவர் வி ஹாவ் இட் இன் தட் செந்தமிழ் அதனுடைய பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் வாட் வி யூஸ்வலி திங்க், அதாவது வி யூஸ்வலி இன் ஜென்ரல், நாட் யுவர் பர்சனல் ஒப்பீனியன், ஐம் சேயிங் இன் ஜென்ரல், that the extreme south Tamil people speak is what somewhat you know இதுவா பேசுறாங்க, village type of slang they are speaking, only what we think. The same way these people are thinking about the South Chinese people because they have that influence of the traditional Chinese. Okay. So அதனால இது வந்து ஆர் வச்சு பேசுறது, it's a kind of a royal dialect. They think that way and they speak in that manner that we are and belong to the royal speaking way. Okay, so அந்த இது ஆர் வச்சு பேசுவாங்க. அதனால எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா this publication, okay, இந்த பப்ளிகேஷன் வந்து எல்லாமே வந்து பெய்ஜிங்கோடைய லாங்குவேஜ் கல்ச்சர். ஸோ அதனால் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய டயலெக்ட் வந்து மேண்ட்ரினோடைய ஒரு 90% சிமிலாரிட்டி. ஸோ அதே தான் இது ஃபுல்லாக இருக்குமே தவிர நாட் த சவுத் சைனா டயலெக்ட். ஓ, இதில் எப்படி இல்லையா? ஓகே, நீஷு நாகோரன் அப்படின்னு கேட்பாங்க நம்மளை பார்த்தோன்னா புரிஞ்சிடும், நிறைய பேருக்கு புரிஞ்சிடும் நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம வாயால் சொல்லி கேட்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த பெரியவங்க பெருசாக இருக்காங்க இல்லையா, வயசானவங்க, அவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க நிஷு நாலினாலே நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு அர்த்தம். நாலி யூ அட் ஃப்ரம் வேர்ன்றது தான் நாலின்னு சொல்லுவாங்க. நாலினாலே ஃப்ரம் வேர்ன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி இல்லைன்னா சம்டைம்ஸ் தே ஆல்சோ ஆஸ்க் லைக் திஸ், நாகோரன், நாலும் விச்சு அதே நா தான் இங்கேயும், இந்த நாவும் ஒன்று தான். கோ அப்படின்னாலே கண்ட்ரி, ரெண்டுனா பர்சன். அப்போது நாகோரன், அப்போ விச் கண்ட்ரி பர்சன் ஆர் யூ அப்படின்னும் போது we have to say what? இந்துத்தா.
இல்லாட்டி இந்து இந்தியன் இந்துரன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நாகோரன் நாலி தான் நம்மள மோஸ்ட்டாக சவுத் சைனானாலே நாலி. இவங்க எப்படி ஆர் போட்டுக்கிறாங்களோ ரெட்ரோஃப்ளெக்ஸ் போட்டுக்கிறாங்களோ அவங்க லீ போட்டுக்குவாங்க. நாலி நிஷி நாலி அப்படின்னாலே நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்குறேன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது பார்த்தோம்னா அதான் இதை சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, இது பார்த்தோமா? ஓஷு சொங்கோரன், ஓசிங்லி, ஓஜியாவ் லீஷ்வே. லீஷ்வே இல்லையா? சரி பார்த்துடலாம். ஓகே, ஓஷு சொங்கோரன். இப்போ நம்ம வந்து திஸ் இஸ் அ வே ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். ஐ எம் அ சைனீஸ் பர்சன். ஓசிங்லி. அப்போ இந்த சிங் அப்படின்றது என்னது? நான் சொல்லிக் கொடுக்கல உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல. உங்கள் அப்பா பேர் என்னன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நான் கேட்டுட்டேன். ஏன்னா இந்த சிங் அப்படின்னா வந்து சர்னேம். அப்படின்னா நான் சொல்லிக் கொடுக்கல. ஓகே, சிங் அப்படின்றது வந்து சர்னேம். இப்போ நம்மளோட இது வந்து என்னென்னா நம்மளுடைய அப்பாவுடைய பேர் மட்டும்தான் நமக்கு இனிஷியல்ஸாக வச்சுப்போம். அவங்களுக்கு இனிஷியல்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. பட் தே வில் கேரி தேர் ancestor names which has been like forwarded to the next generations, like keep coming for up to 10 to 15 generations also. So adula vandu sing அப்படினாலே surname. இப்போ இந்த இடத்துல given example இருக்குல்ல, இப்போ இந்த லீ ஷுவே அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லீ ஷுவேல லீன்றது வந்து அவங்களுடைய தாத்தாவுக்கும் தாத்தாவுடைய பேர். it has been carried on for like generations. ஷுவேன்றது தான் வந்து given name. இப்போ இந்த கிவன் நேமை நம்ம கிட்ட எக்காரணத்தை கொண்டு they won't share their given name to us. They always want them to be called as with the surname only. நம்ம என்ன சொல்லணும்னா அவங்கள மிஸ் லீன்னு சொல்லணும். இல்லை, அதாவது நான் இது சொல்றது வந்து இங்கிலீஷ்ல, இல்லைன்னா வந்து லீ ஷாவ்ஜா, ஏதாவது ஜியன்னாலே வந்துட்டு அது எல்டர்லி, அதாவது நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, கொஞ்சம் நிறைய லாங்குவேஜ்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா வந்து பிக் கேர்ள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷாவ்ஜி அப்படின்றது வந்து அந்த மாதிரி ஒரு ஹானரரி வே ஆஃப் காலிங் த விமன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து லீன்றது தான் வந்து தே வில் பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது வி ஹவ் டு நீ சிங் ஷம்மன்னு கேட்கணும் அவங்ககிட்ட. நீ சிங் ஷம்மா. ஷம்மன்னு அர்த்தம் வாட்டு. அப்போ நீசிங் ஷம்மா அப்படின்னும் போது ஓசிங். அப்போ நீங்கள் உங்களுடைய இப்போ நமக்கு சர்நேம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம அப்பாவுடைய பேர் தான் வந்து கேரி ஓவர் பண்ணுவோம், இல்லைன்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோடைய பேரை சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் டு டெல் யூர் டேட்ஸ் நேம். நான் சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு பேர் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வரி. ஓகே, ஓசிங் லீ அப்படின்னும் போது நீ ஓசிங் அப்பாவுடைய பேர். அப்புறம் ஜியாவ்னு சொல்லும் போது யூ ஹாவ் டு டெல் யூர் ஃபுல் நேம். அப்பாவுடைய பேர் உங்கள் பேர் ஜியாவ். Sudarshan Rajagopal. So your calling name will be Sudarshan it வந்து. ஓகே, சரி. இப்போ லீ ஷுவே வந்து இப்போ இந்த லைனை படிக்கும்போது உங்களுக்கு இந்த fill in the blanks நீங்கள் பண்ணணும். லீ ஷுவே வந்து சொங்கோரன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் தே ஆர் ட்ரைங் டு கன்வே ஹியர்? What? Li Shui is the name of the person. Oh, Li Shui is Chinese. But isn't the convert பண்ணுங்க. Shi Chai. Shi Chongora. Li Shui எது வந்து லீன்றது வந்து என்னது? Surname. அப்ப surname நம்ம எப்படி சொல்வோம்? Sing. ஓகே, சிங். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து உங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து நான் என்ன பத்தி சொல்றேன்? ஓஷு இந்துதா, ஓசிங் சிதம்பரம், ஓஜியாவ் சிதம்பரம், அருணா. Okay, like that you have to tell. Oshi Indutva. இந்துத்வா வேணாம், இந்த தத்துவம் மாதிரி வரும். இந்துத்வா இல்ல, நான் நேத்தி கூட கிளாஸ்ல இந்துத்வான்னு தான் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. மேபி அது ஒரு மாதிரி அந்த வேர்ட் இருக்கிறதுனால இந்துத்வான்னு இருக்காங்க. இருக்கா? எங்க இருக்கு? ஆக்சுவல் வேர்ட் இல்ல, யூஸ் பண்ணுவாங்க. லைக் இந்துத்வான்னு சொல்லுவாங்க. ஆமா.
இது எந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல சொல்லுவாங்க இந்துத்துவம்? ஹிந்துவா இருந்தாங்கன்னா அந்த பாலிடிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த கட்சி வந்து இந்துத்துவம் அப்படின்ற பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நேத்தி வந்து இட் வாஸ் செட் பை a lawyer only. ஓகே, அவர் தான் இந்துத்துவா அப்படின்னாரு. நான் இந்துத்தா தானே சொன்னேன், நீங்கள் எதுக்கு இந்துத்துவான்றீங்கன்னா சாரி மேம் அப்படின்னு விட்டுட்டாரு. நானும் கேட்கல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கு இந்துத்துவா. அதோட ஓவர்லாப். ஓகே, சரி. ஓஷி இந்துத்தா. ஓகே. ஓஷிங் ராஜகோபாலன். ஓஜியாவ் சுதர்ஷன் ராஜகோபால். That's it. Okay. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு தா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தானா என்ன? இந்த இடத்துல ஹீ அண்ட் ஹிம்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஓமன் அப்படின்றது வந்து ஓவுடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்துட்டு ஓமன். ஓகே. அப்போ விஎன்எஸ் இல்லையா? நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பங்கியோ பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஓகே, அதை வந்து யூ கேன் கோ வித் ஓ பங்கியோன்னு சொல்லலாம், இல்லைனா தாஷு. அதனுடைய இன்னொரு பொசசிவ் ஃபார்ம் வந்து தாஷு இல்லையா? ஸோ அப்படியும் ஆரம்பிக்கலாம் நீங்கள். ஸோ வந்து யூ ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் யுவர் ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு நேமு, அந்த ஃப்ரெண்டுக்கு சர்நேம் ஆப்வியஸாக வராது. ஏன்னா இங்கே வந்து அமெரிக்கன் ஃப்ரெண்டை வந்து இது பண்ணுறாங்க. மார்ட்டின் இஸ் நத்திங் பட் மார்ட்டின். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் யாராவது உங்களுடைய மேபி வேணால் உங்களுடைய காலேஜ் கிளாஸ்மேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால பண்ணுங்க. பட் தாஷு பங்கியோ எப்படி வரலாம்? தாஷு பங்கியோனா ஹீ இஸ் ஃப்ரெண்ட். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகே. ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். தஷுவை பங்கியோ. தஷு இங்குனால இங்கிலீஷ் மேன். அப்போ இங்கிலீஷ் மேன்னா அது பிரிட்டன் ஆர் யூகே. ஓகே. தாஜாவ் மார்ட்டின் இஸ் கன்வெர்டட் ஹியர் இன் இங்கிலீஷ் அஸ் மார்டன். ஓமன்ஷு பங்கியோ, வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தாஷு வேறு என்ன சொல்லலாம் நம்ம? இந்தியனே போகிறேன்றீங்களா? இல்லை, இதான் நீங்கள் சொல்லுங்க. இல்லை, அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். இதில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுதான். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் டீகோட் இட். ஓகே, என்ன படிங்க? ஓசிங்லி. அப்படியே அர்த்தம். My last surname is Lee. Yes. Osingly, my surname is Lee. அதுக்கு அடுத்தது படிங்க. தாசிங் ஷன். அப்படின்னா his surname is Shen. Next. Oching Wang. Your surname. You are a Maya. Sorry, my surname is Wang. Taye Singh Wang. அப்போ தாயே, அப்போ ஏன்றது வந்து என்னன்னா ஆல்சோ. Okay. His surname is also Wang. Ojiao Li Shui. Ojiao Li Shui. அப்போ ஜியாவ் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபுல் நேம் சொல்கிறோம். ஓகே. மை ஃபுல் நேம் இஸ் லீ ஷுவே. தாஜ்வே மாதேங். தாச்சாவ் மாதேங். His full name is Martin. Oshing Piao. Jiao Piao Tashong. இது வந்து கொரியன் பேர். இது அதனால அப்படி வருது. ஓசிங் பியாவ் அவங்களது சர்நேம் கிவன் நேம் இருக்கு. ஓசிங் பியாவ் தாச்சோங். தாச்சோங். இது வந்து இசட்ஹெச் வந்து சாங். தாச்சோங். அப்போ என்ன சொல்றோம்? My full name, my surname is Piao. And full name is Piao Tashong. Okay, next என்ன சொல்றாங்க? Oshi Megoren. அப்போ இந்த மேகோரென் நமக்கு என்னது? My full name is Martin. அமெரிக்கன். மேகோன்றது வந்து அமெரிக்கா.
மைகோ இஸ் வாட் யூஎஸ். ஓ சாரி, மார்னிங் தான் மார்க். மார்க்கிங் தான் மாற்று. அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து I am American. I am American. Tashi Gianado Gianadaren அப்படின்னா வந்து கனடா. Okay. He is Canadian. He is Canadian, exactly. Woman, she, Idaliran. Woman na they. We are okay. So, we are Italian. We are Italians. Okay, next. Thaman, she, Paksiren. Paksirenனா வந்து இந்த பிரேசில். Okay. Oshu. Rippenren. Japan. Taishi Rippenren. Oshu. அப்ப என்ன சொல்றோம்? போஷு ரிப்பன்ரென்னும் போது என்ன சொல்றோம்? இது வந்து தாமன்றது தே நீங்க சொன்னீங்களா? அது நான் கவனிக்கல. They are Brazilians. I am Japanese. They are இல்ல he. sorry. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராடிக்கல் வருது அப்படினாலே மேல்னு அர்த்தம். இதையும் பார்த்துக்கணும். ஏன்னா தாக்குள்ள வந்து he she இருக்கு இட்டு இருக்கு இல்லையா? அதனால வந்து இப்படி வந்தா அது வந்து தா he. இப்படி போட்டு செங்சாம் அந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்த இந்த ராடிக்கல் வந்ததுன்னா அது ஃபீமேல். இது வந்து she. இன்னொன்று வந்து இப்படி வரும், அதாவது இப்படி வரும். இது வந்து இதுவும் தா தான், இது வந்து இட்டு, அது இதுன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்கள். He is also Japanese. He is also Japanese. நல்லா ஒலிச்சிருக்கும். ஓகே, சாரி. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? Oshu Gianadaren. ஓகே. Taman Yashna also Gianadaren. அப்போ என்ன சொல்கிறோம்? I am Brazilian. I am Canadian. Oh, sorry. Canadian. They are also Canadian. Okay, next. Tashi Opengyo. He is my friend. Okay, next. Oshi Tapengyo. They are. I am. Sorry, Oshi. I am his friend. Yes. Okay. Li Shui Xiaopeng. Pangyo. Oh, Pangyo. Oh, okay. Not Pangyo. Li Shui Xiaopengyo. Pangyo. Okay. Li Shui என்றது it's the name of the person. Correct. Full name. Yeah. அதாவது ஸ்னோன்னு வச்சிருக்காங்க பேர். ஷ்வேனா ஸ்னோ. Okay. Li Shui is my friend. Okay. Next. Omanshi Haopangyo. Okay. அதுக்கு என்ன சொல்றோம்? We are how வந்து என்ன how இது? ரெண்டு how பார்த்தோம். ஒரு how good, இன்னொரு how வந்து date. அப்ப இந்த இடத்துல நம்ம date வந்து சொல்றோம். Good friends. We are good friends. Okay. Next வந்து Omanshi Pangyo. She Tongshui அப்படின்னா classmate. Okay. Tongshui. அப்ப என்ன சொல்றோம்? We are friends. Also classmates. Yasha Tongshui. Also. Okay. Next என்ன சொல்றாங்க? Tashi Otangyu. Tongshui. Ishi Opengyo. அப்ப என்ன சொல்றோம்? Tashi Tongshui. Yashi Opengyo. He is my classmate. Also, we are friends. Also my friend.
ஓகே Renshi Nihe Ka Sing. ரென்ஷினி ஹன் கௌசிங். Renshi Nihe. அப்போது ரென்ஷு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டதில் டு நோ யூ வெரி ஹாப்பி. Very happy. நம்ம சொன்ன ப்ளஷர் டு மீட் யூ சொல்லுவோம்ல அந்த மாதிரி. glad to meet you, pleasure to meet you, nice to meet you. அதுதான் இப்படி மாற்றி மாற்றி சொல்லுது. ரென்ஷினி ஹன் கௌசிங். ஹன் கௌசிங் இப்போ இந்த ஹன்னை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க. ஹன் கௌசிங் ரென்ஷினி. அப்புறம் என்ன சொல்கிறாங்க ரென்ஷினி. இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க ரென்ஷினி ஹன் கௌசிங் என்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன சொல்வேன் ரென்ஷினி ஓய ஐ ஆல்சோ வெரி ஹாப்பி. அதே மாதிரி இப்போ வி ஆர் லைக் 2-3 மெம்பர்ஸ் இருக்கோம்னா ஓமன் ஹன் கௌசிங் ரென்ஷினி. ஓமன் ஹன் கௌசிங் ரென்ஷினி. ஓகே இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா what you have to do is the first dash, okay, the first fill in the blanks is Han Goren இருக்கு இல்லையா, இது you have to alternate with this thing. Okay, so the next is the name of the person. So the next dash is name of the person. So this is 1 and this is 2. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஹான்கோவை எடுத்துகிட்டு இங்கோ போட்டு சொல்லணும். ஓகே பியோதாச்சும் அவங்க எடுத்துகிட்டு மார்டின் போட்டு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து சாஷா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன வச்சுக்கலாம் லீவ் வச்சுக்கலாம். இதெல்லாம் நேம்ஸ் ஆஃப் த பர்சன். இந்த சைடு இருக்க கண்ட்ரி இத்தாலி பாக்ஸி பிரேசில் ஜியனாடா கனடா. ஓகேவா இப்போ என்ன ஆகும்னா இது உங்களுக்கு அப்படியே நல்லா பழகிடும். சப்ஸ்டியூஷன் பிரின்சிபல். ஓகே நல்லா ப்ராக்டிஸ்க்கு ஸோ தட் யூ கேன் மாஸ்டர் த ப்ரொனன்சியேஷன். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ. ஓஷி முதல்ல இது படிச்சிருங்களா. ஓஷி சொங்கோரன். Ojio Lijiu. Bojio Lishue. Oshi Hangoren. Hangona வந்து கொரியா. Ojio Piao Dachong. Okay, Piao Dachong is a Korean person. Renshni Han Gaoxing. Renshni Han Gaoxing. எங்க 5 டைம்ஸ் சொல்லுங்க. Han Gaoxing. Oye Han Gaoxing. Oya Han Gaoxing. இது 5 டைம்ஸ் சொல்லுங்க. Oya Han Gaoxing. இப்போ வந்து இதில் you have to alternate with the hango. Okay, instead of you have to do yigo, and then instead of pyodachum you have to give mati. Oshi ingoren. இல்ல chongoren is constant. So this is the A that person is introducing to person B. So it remains constant. So the foreigners B only will be from England, America, Canada, like that, because அவங்க கிட்ட தான் நம்ம எல்லாரும் போறோம். So first சொல்லிட்டு சொல்லலாம். ஆமா yes. Oshi Chongoren. Ojio Li அது மேல மட்டும் எழுதுறீங்களா பாருங்க. இது லீ ஷுவேவா அந்த pronunciation லீ ஷுவே. லீ ஷுவே. இது மாதிரி இது வந்து சொங் கோ Chongoren. இப்போ Oshi Chongoren. Okay. Ojio Li Shui. Oshi Ingoren. Ingoren. Ojio Mading. Oshi Chongoren. Renshini Han Gaoxing. அதே சொல்றோம். Renshini Han Gaoxing. Oye Han Gaoxing. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜியனாடாக்கு போயிடுங்க. ஓகே பட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஓஷி Chongoren. Ojio Leshue. Oshi Janadaren. Ojio Liue. இவே வந்து இப்படி யுவே. Renshini Han Gaoxing. Renshini Han எப்பவுமே
ஹன் Hangaoshing. கவ் வந்து போட முடியாது. கவுசிங், ஹன் கவுசிங். Oye Hangaoshing. ஓயே ஹன் கவுசிங். ஸோ இது முடிச்சிட்டோம். இப்போ அதே தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓஜியாவ் லீஷுவே. இப்போ இது வந்து அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பேர். ஓகே, லீஷுவே இருக்குது. நம்ம திருப்பியும் லீயுவே எடுத்துக்கலாம். ப்ளஸ் மார்டின் வந்து எடுத்துக்கலாம். மார்டின். அப்போ இதை யூ ஹாவ் டு ஆல்டர்னேட் திஸ் வித். ஓகே, லீ ஷுவே. எங்கே ஆரம்பிங்க இப்போ? Ojio Li Shui. Tashi O Pengyo. பங்கியோ. Pangyo. தாஷி ஓ பங்கியோ. ஓகே, பங்குனே போட்டுக்கலாமா இங்கே? பங்கு யோ. ஓகே, பங்கியோ. Renshni Hangaoshing. Renshni Oye ஓயா Oya Hangaoshing. Ojio Piao Da Shong. பியாவ் தா சோங். Piao Da Chong. Tashi O Tang. தொங் ஷுவே. Tang Shui. தொங் ஷுவேனா அர்த்தம்? தொங்கு ஷுவே. Shui. அப்படின்னா தொங் ஷுவேனா அர்த்தம்? தொங்குனாலே ஈக்குவல். ஓகே, ஷுவேனா ஸ்டடியிங். Okay. ஈக்குவல் ஸ்டடிங்கிறது வந்து என்னது? கிளாஸ்மேட். Oh, class. ஓகே, எஸ். Renshni Hangaoshing. Renshni ரென்ஷினி ரென்ஷினி Renshni ஒயா Oya Hangaoshing. ரென்ஷினி ஒயா ஹன் கவுசிங். ஹன் கவுசிங். அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுங்க. ஹன் ஏன்னா தேர்ட் டோன் இல்லையா? ஹன் கவுசிங். ஹன் கவுசிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓஷு சொங்கோரன். அப்படியே படிங்க. Oshu Chongoren. நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்க. நான் ஒன்று என்ன சொல்கிறேன் அதுக்கு? ஓஷி இங்கோரன். Ingoren. ஐ எம் அ பிரிட்டன் பர்சன். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹன் Han Gaoshing. ஹன் கவுசிங். Renshni ஹன் கவுசிங் ரென்ஷினி. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்? ஒயா Oya ஹன் கவுசிங். Hangaoshing. இப்போ நான் வந்து ஓஷு, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஹான்கோரன் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? Oshu இத்தலிரன். Italiren. இத்தலி. இத்தலி. நம்ம இதில் கூட இங்கிலீஷில் கூட இட்லி அப்படின்னு சொல்லுவோம். இட்லி அப்படின்னுவோம். இங்கே இத்தலி. இத்தலிரன். ஓகே, ஹன் கவுசிங் ரென்ஷினி. Oye Hangaoshing. ஒயா ஹன் கவுசிங். இப்போ நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் த இது ரீபன். ஓஷு ரீபன்றேன். Hangaoshing. இல்லை, நீங்கள் உங்களோட நேஷனாலிட்டி சொல்லணும். Oh, அப்படியா? Oh, உல்டாவா? Oshu Baxiren. ஓஷு பாக்ஸ். ஹன் கவுசிங் ரென்ஷினி. Oya Hangaoshing. ஓயா ஹன் கவுசிங். ஓகே, தாஷு. இந்த இடத்துல assume that a person is standing here. Okay, தாஷு நாகோரன். தாஷு நாகோரன். So which country person he is? You have n number of options over here, right? நான் என்ன சொல்லலாம்? Tashi Zong சொங்கோரன் தானா? Zhong. ஓகே, ஸோ சைனா விட்டு வர மாதிரி இல்லை. ஓகே, தாஷு சொங்கோரன். ஓகே, தாஷு சொங்கோரன். அப்போ என்ன சொல்கிறோம்? ஹி இஸ் சைனீஸ் பர்சன். தாஜ் ஹவ் ஷம்ம மீன்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன உடனே நான் என்ன கேட்குறேன்? வாட் இஸ் திஸ் பர்சன்ஸ் நேம்னு கேட்குறேன். தாஜியாவ் ஷம்ம மீன்ஸ். யூ ஹாவ் டு டேக் தாஜியாவ் ஃப்ரம் த சேம் கொஸ்டின் ஆன்வர்ட்ஸ். ஷம்ம மீன்ஸ். தாஜியாவ் மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ ஃபுல் நேம் சொல்லு. Tajiao Sudarshan. சொங்கோரன் சொல்லிட்டு ஷம்ம மீன்ஸ்னு கேட்டேன். Jingliu. ஜிங்லியோவா? தாக தாஹன அண்ட் ஹி அண்ட் யூ நீ ஷு ஷெம்ம குவாங்ஸ். என்ன ரிலேஷன்ஷிப்பு? Ta O தாகவோ Taho Pangyo. 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 Goodna no. என் பேச ஷாங்க்ரன் சொல்லலாம்ல. பிஸ்னஸ் பர்சன்ஸ். Shangri. ஷாங்க்ரன். Shangri. SHANG ஷாங்க்ரன்னா பிஸ்னஸ் பர்சன்ஸ். Okay. ஸோ ரிலேஷன் வந்து என்ன, நம்ம சொங்கோவோட நம்ம மோஸ்ட்லி பிஸ்னஸ்க்காக தான் போகிறோம். இப்போ ஷாங்க்ரன் இஸ் மோர் அப்ரோப்ரியேட். Okay. இதில் கொஞ்சம் ஒரு 4-5 லெசன் முடிச்சுட்டு சுதர்சன் we have to move on to the business terms. Okay, ஷாங்க்ரன். அப்போ வந்து தாக நீ ஷம்ம குவாங்ஸு ஓமன்ஷு
அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் தாக ஓ அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஓமன் நாங்க. ஓமன் ஓகே. ஸோ தாக நீ இது வந்து நான் அந்த கொஸ்டின் அடிச்சிடறேன். ஷம்ம குவாங்ஸ்னா ரிலேஷன்ஷிப். அப்போது தாக இப்படின்னு சொல்லலாம். தாக ஓ என்ன சொல்லுது? தாக ஓ ஷாங்கிறன் இல்லைன்னா வந்து ஓமன் ஷு ஷாங்கிறன். வி ஆர் பிஸ்னஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். ஓகே. இதுதான் திரும்பி திரும்பி அதே தான் வருது. ஓஷு இந்த ரெண்டு ஓஜியாவ் அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸசைசஸ் அப்படியே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு தென் வி ஆர் மூவிங் டு ஐ ஸ்டடி சைனீஸ். ஓஷுவே என்ன சொல்கிறோம்? ஓசுவேசி ஹன்யூ. இது வந்து மேலே கொடுத்துருக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க? ஓசுவே ஹன்யூ. அப்போ வந்து ஐ ஸ்டடி சைனீஸ். அப்போ நம்மளை வந்து யாராவது பார்த்து நீ ஹவுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஹவுமான்னு கேட்பாங்க நம்மளை பார்த்து. அப்போ வந்து ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னா அது ஹவுமானா யூ குட்டான்னு தான் கேட்குறாங்க. லிட்ரல் மீனிங் இஸ் யூ குட்டா. பட் அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஓ அண்ட் ஹவ். நம்ம இங்கிலீஷில் தான் வந்து ஐ எம் டூயிங் குட், ஐ எம் டூயிங் ஃபைன். ஈவன் ஜெர்மன்லேயும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓ அண்ட் ஹவ். இங்கே வந்து என்ன சொல்கிறதுனா ஐ எம் வெரி குட். அப்போ வந்து ஐ வெரி குட். ஓ அண்ட் ஹவ். நீ ஹவுமா? ஓ அண்ட் ஹவ். ஓகே. அப்போ வந்து நீங்கள் என்ன பதில் கேட்கணும் இல்லையா? நான் உங்களை கேட்டேன் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்கணும்? நீ ஹவுமா ஒய அண்ட் ஹவ். என்ன சொல்கிறேன்னா ஒய ஐ எம் ஆல்சோ. Okay, so the other person, you have to ask the same question to the other person as well. So that person might be saying Oya and how. I am also very good. Okay. இதுதான் வந்து ப்ராக்டிஸ் தேர்ட் டோன் சந்தி சொல்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துலையும் தேர்ட் டோன் வருது, இந்த இடத்துலையும் தேர்ட் டோன் வருது. தேர்ட் டோன் எல்லாமே தேர்ட் டோனாக வரும்போது என்ன பண்ணோன்னா இந்த முதல் ரெண்டு இருக்கிற வெக்காபுலரி வந்து இட் டேக்ஸ் செகண்ட் டோன். அப்படின்னா தான் நம்மளால சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், இது மவுத்தோடைய பொசிஷனை பாருங்கள். யா ஹன் ஹாவ் இதெல்லாம் தேர்ட் டோன் இப்படி இறங்கி ஏறணுன்னு இருக்கா. அதனால ரிவால்யூஷன் ஆஃப் திஸ் லாங்குவேஜில் இது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த ஜாவோடைய ஹெல்த்துக்கு இது நல்லதே இல்லை. ஸோ இட் ஹஸ் டேக்கன் த ஃபாஸ்ட் வே யா ஹன் ஹாவ். ஸோ எல்லாமே செகண்ட் டோனில் போயிட்டு தேர்ட் மட்டும் ஹாவ். அப்போ மட்டும் நான் என்னோட ஜாவை கொஞ்சம் வைட் ஓப்பனாக பண்ணிட்டேன். ஹாவ் யா ஹன் ஹாவ் அப்படின்னா என்ன? Also very good. Okay. நீ தெங்வோ எப்படி சொல்கிறோம்? நீ தெங்வோ. அப்போ யூ வெயிட் ஃபார் மீ. இந்த ஃபார்லாம் இங்கே வரல, அதனால தான் நான் அதை ப்ராக்கெட்டில் போடுறேன். யூ வெயிட் ஃபார் மீ. அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. நோ ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் நம்மள மாதிரி டூவு இந்த மாதிரி ஃபார் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இவங்க லாங்குவேஜில் கிடையாது. வேர்டுக்கு பக்கத்து வேர்டு போட்டால் இந்த லாங்குவேஜ். ஸோ வாட் வி ஆல் ஹாவ் டு டூ இஸ் மாஸ்டர் த ப்ரொனன்சியேஷன். ஓனா அந்த ஓ வரைக்குமாவது நம்ம நல்லா சொல்கிறோமா, நீனா நீ வரைக்குமாவது அவங்கள மாதிரி முதல்ல வந்து ஓ ஓ ஓ ஓ நீ 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 இப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும். நீ தெங் ஓ லைக் தட். அப்போ நீ தெங் ஓ அப்படின்னா நீ எனக்கா நீ வெயிட் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லுது. ஓயேசோ சொல்லுங்க. ஓயேசோனா வந்து ஐ ஆல்சோ வாக். ஜோனா வந்து வாக். ஐ ஆல்சோ வாக். அதே மாதிரி மை வாங்கா பை கிரெடிட் கார்டு. பை எப்படின்னு தெரியல, அதாவது அப்ளை பண்ணுறது. மை வாங்கா. ஓகே. யோத்தியார் யுவன். யுவன்னா வந்து ஃபார் டிஸ்டன்ட். இப்போ வந்து பக்கத்தில் இருக்க மார்க்கெட் வந்து தூரமானு கேட்கணும். அப்போ என்ன கேட்குறோன்னா சவுஷு. என்ன சொல்லுன்னா சவுஷு யுவன்மா. எப்படி சவுஷு? நம்ம தான் இங்கிலீஷில் சொன்னால் இஸ் தட் மார்க்கெட் இஸ் ஃபார் அவேன்னு கேட்க மாட்டோம். இஸ் த மார்க்கெட் இஸ் ஃபார் அவே அப்படின்னு இந்த இஸ் டூ இதெல்லாம் போட்டு பேசுவோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. சவுஷு யுவன்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து கொஞ்சம் அப்படின்றது தான் யோத்தியார். ஆனால் இந்த ஆர் வந்து பெய்ஜிங் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. யாரு? சவுத்து யூஸ் பண்ணுவாங்க. யோத்தியன் யுவன். இவங்க யோத்தியார் யுவன். யோஷியா யூ இது வந்து மீனிங் வேண்டாம். இதுக்கு யோஷியா யூனா இது வந்து மீனிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மீனிங். அதனால we are skipping it here. யோஷியா. ஆனால் பட் ப்ராக்டிஸ் வைஸ் இட்ஸ் வெரி வெரி என்ன சொல்லுங்க நெசசரி. யோஷியா யூ சொல்லுங்க. யோஷியா யூ. ஓயோ ஷ்வை.
எப்படி சொன்னால் யோ இப்படி வச்சுக்கோங்க, யோயோன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க யோ. Okay. இது வந்து நம்ம இது பார்த்த உடனே இங்கிலீஷ் யூ தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். யூன்னு இடும். நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவோம், நானுமே அப்படி தான் சொல்லியிருக்கேன் இனிஷியலாக. ஸோ யோ, ஓ யோ. அப்போது ஐ ஹாவ் வாட்டர். அங்கே நீங்கள் எங்கேயுமே வாட்டரை கண்டே பிடிக்க முடியாது. யூ ஹாவ் டு, அதாவது நம்ம பேரலில் வாங்கி வச்சுக்கணும். மற்றபடி இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறோம், அந்த ஆஃபீஸில் பாட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்ற அந்த இதுவே இருக்காது, அந்த கான்செப்டே கிடையாது. பட் தே ஹாவ் த டீ திங்ஸ், அந்த டீ கெட்டில், அந்த இது, அந்த டீ பிளேட் இருக்கும். ஸோ நம்ம போனோன்னா அந்த அந்த அதான் நம்ம ஊரில் நிலவேம்பு கஷாயம் மாதிரி அவங்க ஊரில் அந்த நிலவேம்பு கஷாயத்தை வந்து அடிக்கடி போட்டு 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 குடிப்பாங்க. ஸோ எனி திங் விச் இஸ் க்ரோன் அவுட் சைட், வாட் எவர் த மெடிசினல் ஹர்ப், தே வில் மேக் இட் ட்ரை அண்ட் தே வில் ஐ மீன் கொடுத்து. அதாவது சீசனுக்கு சீசன் வந்து இப்போ வந்து தொங்கியன், இப்போ வந்து வி ஆர் இந்த வின்டர் சீசன். வின்டர் சீசன்னாலே ஹைலி ஃபெர்மெண்டட். அது வந்து இட் ஹேஸ் டு பாயில் ஃபார் 5 minutes அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்போ வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த சளி பிடிக்கிறது எல்லாமே விச் எராடிகேட்ஸ் அந்த மாதிரி, அதனால ஃபெர்மெண்டட் டீன்னுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ தேர் ஆர் 4 seasons ஃபார் தெம். ஸோ 4 different types of tea bags are available. ஒவ்வொரு சீசனுக்கு ஒன்று. 4 is unlucky number. So they don't use 4. 4 is die. So this mythical values, they till date they are carrying this mythical values as well. These are the facts for them. அதே மாதிரி வந்து 6, 8, 9 are auspicious numbers for them. Okay. So even 5 also they will be considering it as okay. Other than 4, all numbers are okay. Okay. So 4 மட்டும் நீங்கள் வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், 4th ஃப்ளோரே இருக்காது. ஃப்ளோரே இருக்காது, 13th ஃப்ளோருமே இருக்காது. ஸோ இட் இஸ் இட். அதே மாதிரி வந்து நம்ம வந்து கிளாக் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணவே கூடாது. கிளாக் இட் மீன்ஸ் தட் இட் ஷோஸ் டைம். தட் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு, என்ன சொல்கிறது, த கிளாக் இஸ் டிக்கிங், மை ஏஜ் இஸ் பீன் கோயிங். ஸோ இவ்வளோ வேல்யூஸ் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எனி திங் யூ ஆர் லைக் சேயிங் டு them, don't tell it direct, always ambiguous, vague. Okay, like that. Okay, khanlama. Okay, let me see. Let me have a look like that. Khanla. Like that. Okay, சரி. இப்போ நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சுதர்சன். இதை நான் வந்து போட்டு